செய்யறதெல்லாம் ஸ்விக்கியில் ஆர்டர் பண்றாங்க, ஜொமேட்டோல ஆர்டர் பண்றாங்க. அது எல்லாமே பயங்கர போராட்டமா இருக்குது. யாருக்கு? இவருக்கா? இல்ல, என்ன கேக்குற? சாப்பிடும் போது இருக்கிற சுகம் பாருங்க. வேலைக்கு போறோம், கஷ்டப்படுறோம், வீட்டுக்கு வர்றோம், குக் பண்ண முடியல, புக் பண்ணி சாப்பிடுறோம். அவ்வளவுதான் வாழ்க்கை. அவ்வளவுதான் வாழ்க்கை. என்ன பஞ்சு டயலாக் பாருங்க. குக் பண்ண முடியல, புக் பண்ணி சாப்பிடுறோம், அவ்வளவுதான். என்னங்கம்மா, முந்திலாம் சமைச்சு தட்டுல போட்டீங்க, இப்ப நெட்ல போடுறீங்க, அவ்வளவுதான். உண்மையிலுமே வாழ்க்கைங்கிறது மத்தவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பளபளப்பா வாழ்றது அல்லங்க வாழ்க்கை. நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி சும்மா கலகலப்பா வாழ்றதாங்க வாழ்க்கைங்கிறது. நினைச்சு பாருங்க. அதாவது நம்ம பெரிய பணக்காரனா இருக்கணுங்கிறதுக்கு தாங்க போராடணும். கடங்காரனா இல்லாம இருக்கணுங்கிறதுக்கு எதுக்குங்க போராடணும்? நான் கேக்குறேன். நானு என் வாழ்க்கைங்கிறது என்ன தெரியுங்களா? என்னமோ பெருசா இட்லி மாதிரி தாங்க வாழ்க்கை. இட்லி மாதிரி தாங்க. இது ஒரு தத்துவங்க ஐயா. அப்படியே தத்துவமா? கூச்சிக்கிட்டமா? இட்லி மாதிரி தாங்க வாழ்க்கை. என்னதான் ஒருத்தர் குழியில தள்ளுனாலும் வெளியில வரும்போது சும்மா கும்முன்னு வர்ற பாருங்க, அதாங்க வாழ்க்கைங்கிறது. அப்பா அம்மா, திருவள்ளுவர் கூட இதை சொன்னது இல்லம்மா. என்ன பாருங்க, சந்தோஷமா சிரிக்கணுங்க. சிரிச்சா என்ன தெரியுங்களா? ஆயுள் கூடும். அவர் சொன்னார் இல்லையா, முதல்ல என்ன சொன்னார்? சிரிங்க, ஆயுள் கூடும். எங்க அணிக்காக பேசிட்டு போய் உட்கார்ந்து இருக்கிறாரு. இதைத்தான் வைரமுத்து சொன்னார். நல்லா சிரிங்க. ஒவ்வொரு முறையும் சிரிக்கின்ற பொழுது உங்களுடைய இருதயம் ஒட்டடை அடிக்கப்படுகிறதுன்னு சொன்னாருங்க. தூய்மைப்படுத்தப்படுகிறது. ஆயுள் கூடுதல்ல, ஹாப்பியா தான்